மா என்னம்மா ப்ரிப்பரேஷனு? எல்லா காயும் அன்னியவனா இருக்கு. ஆமாப்பா, இப்ப இன்னைக்கு ஒரு மிஷின் ஒண்ணு நாங்க கட்டிங் மிஷின் வாங்கினோம்ப்பா. அதுல வந்து ட்ரையல் பார்த்தது. அப்ப இதுல என்னென்ன காய் இருக்கு அப்படின்னா, கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, கேரட் இருக்கு. இது அப்படியே வேஸ்ட். இது எப்படி எதுக்கும் ஆகாது, இனிமே வேஸ்ட் தான் அப்படின்னு தான் தூக்கி போடுவோம். ஆனா அப்படி தூக்கி போடாம இது 3 காயும் சேர்ந்து போட்டிருக்கோம். இதுல என்ன போட்டிருக்கோம்னா, பச்சை மிளகாய் ஒரு 10 போட்டிருக்கேன், கொஞ்சம் உப்பு, தக்காளி பழத்தை ஒண்ணா போட்டு வேக வச்சு அப்படியே கடைஞ்சி விட்டு தாளிக்கிறது தான். இப்ப நீங்க வீட்டுக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 3 கத்திரிக்காய், ஒரே ஒரு உருளைக்கிழங்கு, ஒரு 2 கேரட், தக்காளி ஒரு 2 தக்காளி, பச்சை மிளகாய் 1, எல்லாத்தையும் சேர்ந்து போட்டு நல்லா கடைஞ்சிட்டு, கடுகு, வரமிளகாய், வெங்காயம் போட்டு தாளிச்சு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இட்லி தோசைக்காக இருந்தாலும் சரி, சாப்பாட்டுக்காக இருந்தாலும் சரி, அவ்வளோ சூப்பராக இருக்கும். சரிங்களா? ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க. இது வந்து நீங்க எந்த மாதிரி வேணாலும் வச்சுக்கோங்க. கத்திரிக்காய் கடையில்